ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து அமோங் அஸ் கேம் வந்து விளையாண்டுக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த ஆப் வந்து உங்கள் மொபைலில் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் அமோங் அஸ் கேமை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, கேம் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்படியே அந்த கேம் ஓப்பன் ஆகுனாலும் நீங்கள் விளையாண்டு இருக்கப்போ வந்து ஒட்டோவாவே வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங், இல்லாட்டி ப்ளீஸ் ட்ரை அகைன், இல்லாட்டி இன்டர்நெட் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு எரர் மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. இல்லாட்டி இந்த அமோங் அஸ் கேமை நீங்கள் விளையாண்டுட்டு இருக்கப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது, உங்களால் சரியாக விளையாடவே முடியல. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் அமோங் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? தான் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? அந்த நான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்து உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் மொபைலில் வந்து அமோங் அஸ் கேம் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் அமோங் அஸ் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிட்டு அந்த ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது இந்த கேமுக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் அப்டேட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிடணும். அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனே தான் நீங்கள் ரொம்ப காலம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கனாலுமே இந்த கேமில் உள்ள பக்ஸ் காரணமாக இல்லாட்டி புதுசாக வந்திருக்கு அந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகாதனால இந்த ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகுன அப்புறமா இந்த கேமை ஒரு ஓப்பன் பண்ணி விளையாண்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் ஆகுன அப்புறமா நீங்கள் உங்கள் மொபைலில் ஃபர்ஸ்ட்டாக பார்ப்பீங்களா இருந்துச்சுனாவே அமோங் அஸ் அப்படின்ற கேம் இருக்குது, அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்து ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடணும். அடுத்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. அப்படி பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த அமோங் அஸ் கேமை ஓப்பன் பண்ணுவீங்களாச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகுனதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த ஆப்பில் டவுன்லோட் பண்ண வேண்டிய டேட்டாஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு விளையாண்டு செக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட வந்து உங்கள் மொபைலில் வந்து ஆப்டிமைசர் இல்லாட்டி க்ளீன் அப் இந்த மாதிரி ஏதாவது சாஃப்ட்வேர் இல்லாட்டி டூல்ஸ் இருக்குமா இருந்தால் ஜஸ்ட் அதையும் ஒரு ஓப்பன் பண்ணி ஆப்டிமைஸும் க்ளீன் அப்பும் பண்ணிடுங்க. ஏன்னா கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணுறதுனால நம்ம மொபைலுமே ஸ்லோ ஆகும், ஸ்டக் ஆகும். அதனாலையுமே இந்த ஆப்பில் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அடி வாங்கி ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் ஆப்டிமைஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் இந்த அமோங் அஸ் கேமை ஓப்பன் பண்ணி விளையாண்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுறதன் மூலமாக அமோங் அஸ் கேமில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.